குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நான் உங்களை இந்த வீடியோவில் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைக்கி நான் உங்கள் கூட நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிக்க போகிறேன். நான் ஷேர் பண்ணிக்க போகிற விஷயங்கள் எல்லாம் 2 தலைப்பில் இருக்குது. முதல் தலைப்பு வெளிநாட்டு வாழ்க்கையும் அனுபவங்களும் அப்படிங்கிற தலைப்பில் நான் பேச போகிறேன். ரெண்டாவது தலைப்பு ஆசைக்கு தேவை மன நிம்மதி. மாற்றி சொல்லிட்டேன். மனதிற்கு தேவை மன நிம்மதி. இந்த ரெண்டு டாப்பிக்கில் தான் நான் பேச போகிறேன். ஃபஸ்ட்டு வெளிநாட்டு வாழ்க்கையும் அனுபவங்களும் அப்படிங்கிறதுல நான் பேச போகிறேன். என்கிட்ட நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, இந்தியாவில் நாங்கள் டெய்லியும் ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்காக கஷ்டப்படுறோம், நிறைய வேலை செய்கிறோம். ஆனால் எங்கள் பக்கத்து வீட்டில் இருந்தவன் ஜாலியாக போய் வெளிநாட்டில் செட்டில் ஆகிட்டான், நல்லா நிம்மதியாக ஜாலியாக இருக்கிறான், வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகி காரு பங்களான்னு வாங்கிட்டான் அப்படின்னு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். இதில் எந்த அளவுக்கு வெளிநாட்டு வாழ்க்கை இனிமையானது அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வெளிநாட்டு வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்தியா, ஆசியா போன்ற இடங்கள்லேருந்து பார்க்கும்போது வெளிநாட்டு வாழ்க்கை ரொம்ப ஆடம்பரத்துக்குரிய வாழ்க்கை மாதிரி இருக்கும். ஆனால் வெளிநாட்டு வாழ்க்கையும் ஆசியா அதாவது சைனா, இந்தியா இங்கே வாழ்கிற வாழ்க்கை முறைக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். வெளிநாட்டு வாழ்க்கையில் தேடல்கள் கம்மி. அதாவது தெளிவாக சொல்லணும் அப்படின்னா, இங்கே ரிசோர்ஸ் அதிகம், மக்கள் தொகை கம்மி. ஆனால் ஆசிய கண்டத்தில் சைனா, இந்தியா இதெல்லாம் பார்த்திங்கன்னா மக்கள் தொகை அதிகம், ரிசோர்ஸ் கம்மி அப்படிங்கிறாங்க. ஆனால் உண்மை அது கிடையாது. அங்கேயும் மக்கள் தொகைக்கு தேவையான அளவுக்கு ரிசோர்ஸஸ் இருக்குது. ஆனால் இங்கே வெளிநாட்டில் ரிசோர்ஸும் மக்கள் தொகையும் கம்பேர் பண்ணும்போது மக்கள் தொகை 1 பங்கும் ரிசோர்ஸ் 3 பங்கும் தேவைக்கு அதிகமாக இருக்குது. அதனால் என்ன அப்படின்னா, இங்கே இருக்கிற மக்கள் ஆடம்பரமாக வாழ்கிற மாதிரி தெரியுது. இந்தியா, சைனாவில் இருக்கிற மக்களுக்கு வெளிநாட்டில் இருக்கிற மக்கள் நிறைய ரிசோர்ஸோட ஆடம்பரத்தோடு வாழ்கிற மாதிரி ஒரு பின்பம் தெரியுது. இதில் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, வெளிநாட்டில் வாழ்கிற வாழ்க்கையை விட இந்தியா, சைனா இந்த மாதிரி நாடுகளில் வாழ்கிற வாழ்க்கை தான் ரொம்பவும் மிகவும் இனிமையான வாழ்க்கை, அறிவுக்கு உகந்த வாழ்க்கை. ஏன் அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நான் இருக்கிறது அயர்லாண்டு பார்த்திங்கன்னா, பட்டியல் போடும்போது மகிழ்ச்சியான நாடுகளில் ஒரு நாடு அயர்லாண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே அயர்லாண்டில் பார்த்திங்கன்னா நிலப்பரப்பு அதிகம், மக்கள் தொகை ரொம்ப கம்மி. அதனால் பார்த்திங்கன்னா மக்கள் தேவைகளை குறைத்து கொண்டு அவங்க பாட்டுக்கு டெய்லியும் ஒரு வேலைக்கு போயிட்டு காலையில் எழுந்திரிச்சு சாப்பிட்டு நிம்மதியாக இருக்கிறாங்க. இந்த நிம்மதியில் ஒரு தவறான பழக்கமும் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். உதாரணத்துக்கு இங்கே அயர்லாண்டில் இருக்கிற மக்கள் பார்த்திங்கன்னா, நம்ம ஊரில் ஆடுகள் இருக்குது பார்த்திங்களா, அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. நானும் அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை தான் வாழ்கிறேன். ஆடு என்ன பண்ணும், காலையில் எழுந்திரிச்சதையும் எதை பற்றியும் கவலைப்படாது. காலையில் எழுந்திரிச்சதையும் சுற்றி மேய்ச்சல் நிலம் இருக்கும், மேய்ச்சல் நிலத்தில் போய் மேய்ஞ்சிட்டு வரும். மேய்ஞ்சிட்டு அப்புறம் தனக்கு ரெஸ்ட் வேணும் அப்படிங்கும்போது படுத்துக்கும். அடுத்தது எப்போ தண்ணி வேணுமோ தண்ணியை குடிக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணும், அதுக்கு எப்போ மேய்ச்சல் தேவையோ அப்போ போய் அது மேய்ஞ்சிக்கும். அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை முறை தான் அயர்லாந்து மக்கள் வாழ்கிறார்கள். நானும் அந்த அயர்லாண்டில் அப்படி தான் வாழ்ந்துட்டுருக்கிறேன். இந்த மாதிரி வாழ்கிறதுல என்ன அப்படின்னா, தேவையில்லை, ஆசைகள் இல்லை, ஆசைகள் கம்மியாக இருக்கிறதுனால தேவைகள் இல்லாததுனால எந்தவித தேடுதல்களும் இல்லை. அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை தான் இங்கே வாழ்ந்துட்டுருக்காங்க. இந்த மாதிரி என்ன பண்ணாங்க அப்படின்னா, வாழ்ந்துட்டு இருந்த மக்கள் அயர்லாந்தில் 1845 அயர்லாண்டில் தி கிரேட் ஐரிஷ் ஃபெமைன் அப்படின்னு ஒரு பஞ்சம் இருக்குது. இந்த பஞ்சம் அயர்லாந்தில் ரொம்ப ஃபேமஸ். கிரேட் ஐரிஷ் ஃபெமைன் அப்படிம்பாங்க, அயர்லாந்தின் மிகப்பெரிய பஞ்சம். அந்த பஞ்சம் எப்படி வந்துச்சு அப்படின்னா,
1845லேருந்து இந்த பஞ்சம் 1852 சுமார் 7 வருடங்கள் இந்த பஞ்சம் வந்து நீடிச்சது. இந்த மக்கள போட்டு வாட்டி வதச்சு கொன்னு எல்லாம் இந்த நாட்ட விட்டு வெளியேறி பஞ்சத்த சமாளிக்க முடியாம ஒரு மிகப்பெரிய ஒரு சூழ்நிலைக்கு, ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு ஆளானாங்க. அது எதனால வந்துச்சு அப்டின்னா, 1845லேயே அயர்லாந்து மக்கள் வந்து இங்க வந்து அ வின்டர் அதிகமாகவும், சம்மர் கம்மியாகவும் இருக்கும். குளிர்காலம் அதிகமாகவும், வெய்ய காலம் கம்மியா இருக்கும். அதனால வந்து இங்க உருளைக்கிழங்கு விளையும். அதனால உருளைக்கிழங்கு ஒரு பயிர் இருக்குது. சரி நம்மளுக்கு உருளைக்கிழங்கு தான் இருக்குதே, விளைய வச்சா வருது அப்படின்னு சொல்லிட்டு, அத விளைய வச்சு சாப்பிட்டு, எத பத்தியுமே யோசிக்காம ஒரு வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அந்த 1845ல அ மொத்தம் இருந்த மக்கள் தொகையில அ தே 3 பங்கு டோட்டல் பாப்புலேஷன 4ன்னு எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதில 3 பங்கு வந்து இந்த உருளைக்கிழங்கு சாப்பிட்டு வாழ்ந்துட்டு அத டிபெண்ட் பண்ணி இருந்தாங்க. அப்போ அந்த ஃபெமைன் வரும்போது, அந்த ஃபெமைன் எதனால வந்துச்சுன்னு இப்ப நான் சொல்றேன். அந்த ஃபெமைன் எதனால வந்துச்சு அப்டின்னா, இவங்க இங்க வந்து உருளைக்கிழங்க நடுறது, பயிர் பண்றது, சாப்பிடுறது இப்படியே இருந்தாங்க. அந்த உருளைக்கிழங்க வந்து நம்ம எப்படி டெவலப் பண்ணலாம்? இல்ல எப்படி வந்து கம்மியான இடத்துல அதிக மகசூல் எடுக்கலாம்? அப்படிங்கிற அப்படிங்கிற கண்டிஷன்லாம் இங்க கிடையாது. ஏன்னா ம நிலப்பரப்பு அதிகமா இருக்கு. மக்கள் தொகை ரொம்ப கம்மியா இருக்குதுல்ல. அதனால அ ஈல்டு அதிகமா எடுக்கணும், ப்ராஃபிட் அதிகமா எடுக்கணும் அப்படிங்கிற தேவையெல்லாம் கிடையாது. சும்மா நிலத்துல போடுவாங்க. வந்தத எடுத்துட்டு போய் வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அப்படிதான் இந்த வாழ்க்கை முறை இருந்துச்சு. அப்ப வந்து இவங்க எதிர்பார்க்காத மாரி லீஃப் பிளைட்ன்னு ஒரு டிசீஸ் அட்டாக் பண்ணுச்சு. இலை சருகல் நோய் அப்படிம்பாங்க. அந்த இலை சருகல் நோய் வந்து பொட்டேட்டோ பிளைட் ஆர் லீஃப் பிளைட்டும்பாங்க. லீஃப் பிளைட் அட்டாக் ஆச்சு. லீஃப் பிளைட் அட்டாக் ஆகும்போது பொட்டேட்டோ கிராப் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. பொட்டேட்டோ ஃபெயிலியர் ஆனதையும் இவங்க வந்து டிபெண்ட் பண்ணி நான் சொன்னேன் இல்லையா? 4ல வந்து 3 பங்கு மக்கள் வந்து உருளைக்கிழங்க மட்டும் தான் சாப்பிட்டு வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இவங்களோட மேஜர் கிராப் பொட்டேட்டோ. பொட்டேட்டோ வந்து டக்குன்னு ஃபெயிலியர் ஆனதையும், இவங்கனால வந்து எத விளைய வைக்கிறதுன்னு தெரியல. ஒண்ணுமே பண்ண முடியல. அதனால மிகப்பெரிய நெருக்கடிக்கு ஆளானாங்க. பஞ்சத்துக்கு தள்ளப்பட்டாங்க. சாப்பிட முடியாம நெறைய பேர் செத்து போனாங்க. அயர்லாந்து விட்டு வெளிய குடியேறி போனாங்க. இதுதான் வந்து அயர்லாந்தோட வாழ்க்கை முறை. நான் ஏன் சொல்றேன் அப்டின்னா, வெளிநாட்டு வாழ்க்கை முறை வந்து ரொம்ப ஆடம்பரமாவும், நிம்மதியாவும் இருக்கும். ஆனா வந்து இதே மாரி தான். லீஃப் பிளைட் வர மாரி ஏதாச்சு புதுசா திடீர்னு ஏதாவது ஒரு அ கிராப் டிசீஸோ இல்ல ஏதோ வந்துச்சு அப்டின்னா, இங்க இருக்கிற மக்கள் எத பத்தியும் யோசிச்சிருக்க மாட்டாங்க. அத வந்து அதுக்கு ஆளாவாங்க. ஆனா இந்தியா, சைனா இந்த மாரி இருக்கிற இடங்கள்ல பார்த்தீங்க அப்டின்னா, அ நெறைய காம்படிஷன்ஸ் இருக்கு. நம்ம வாழ்க்கை முறையிலேயே காம்படிஷன்ஸ் இருக்கு. அதாவது வந்து 2 ஏக்கர் இருந்ததுன்னா, 2 ஏக்கர்ல 4 ஏக்கர் மகசூல் எப்படி எடுக்கிறது? இப்போ பொட்டேட்டோ ஒரு கிராப் இருக்கு அப்படின்னா, அதுக்கு ஆல்டர்னேட் கிராப் என்ன? சர்க்கரைவள்ளி கிழங்கு. சர்க்கரைவள்ளி கிழங்கு இருக்குதுன்னா, அதுக்கு ஆல்டர்னேட் என்ன? அ உடனே வந்து மரவள்ளி கிழங்கு, குச்சி கிழங்குங்கிறாங்க. இந்த மாரி வந்து ஏகப்பட்ட கிராப்பிங்லேயே நெறைய வெரைட்டீஸ் இருக்கு. அதில நம்ம டிஃப்ரெண்ட்டா சேலஞ்சஸ் எடுத்து எப்படி ஈல்டு அதிகம் பண்றது? அப்படின்னு யோசிச்சு வாழ்றதுல வந்து வாழ்றதுனால இந்தியா, சைனா இந்த மாரி இருக்கிற இடத்துல வந்து அறிவுகள் தானா வளரும். அறிவு தானா வளரும். அதனால எந்த விதமான சூழ்நிலை ஃப்யூச்சர்ல வந்து அ லீஃப் பிளைட்டே வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இல்ல அ அ பஞ்சி டாப் அடிக்குதுன்னு வச்சுக்கோங்க பனானாக்கு. பஞ்சி டாப்னு ஒரு டிசீஸ் இருக்கு. பனானா ஃபெயிலியர் ஆகுதுன்னு வச்சுக்கங்க. வாழைப்பழம் ஃபெயிலியர் ஆகும்போது வேற கிராப் வச்சு சர்வைவ் ஆவாங்க. இந்த மாரி நெறைய ஆல்டர்னேட் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து அ யோசிச்சு அறிவ வளர்த்துக்கிறதுக்கான ஒரு நல்ல சூழல் வந்து இந்தியா, சைனா இந்த மாரி இடங்கள்ல இருக்குது. அத நீங்க மறந்துறக்கூடாது. இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்றேன். இப்போ நம்ம இந்த உலகத்துல அ போதுமான மக்கள் தொகைக்கு இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் இருக்குது, அக்ரிகல்ச்சர் ரெவல்யூஷன் இருக்குது, மில்க் ரெவல்யூஷன் இருக்குது, எல்லாமே இருக்கு. நம்ம தேவைக்கு அதிகமான புரொடக்ஷன்ஸ கொண்டு வந்தாச்சு. அப்படி இருந்தாலும் அமெரிக்கா வந்து ஸ்பேஸ் எக்ஸ் ப்ராஜெக்ட்ட முன்னாடி எடுத்து ஸ்பேஸ் எக்ஸ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்றாங்க. ஸ்பேஸ் எக்ஸ் ப்ராஜெக்ட்ல இங்கேருந்து மார்ஸுக்கு போய் மார்ஸ்ல வாழ்றதுக்கான சாத்தியக்கூறுகள். மார்ஸுக்கு போயிட்டு வர முடியுமா? மார்ஸ்ல செடிகள் விளைவிக்க முடியுமா? அப்படிங்கிற ரிசர்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஏன் பண்றாங்க அப்படின்னா, இதுக்கு தான். ஏன்னா, ஒரு நாள், ஒரு காலத்துல நாம அ இந்த உலகம் ரொம்ப சேஃப்டி அப்படின்னு நெனச்சு
பல ஆயிரம் வருஷங்கள் வாழ்ந்தாலும் திடீர்னு ஒரு நாள் இந்த உலகம் அழியிற மாதிரி ஒரு சூழ்நிலை வருதுன்னு வச்சுக்கோங்க. வராது. வராதுன்னு நம்புவோம். ஒரு வேளை இந்த உலகம் அழியிற மாதிரி சூழ்நிலை வருது அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலை வரும்போது, உடனே வந்து இங்கே இருக்கிற மக்கள்லாம் வந்து ராக்கெட்டில் ஏறி மார்ஸ், வீனஸ் இந்த மாதிரி வேறு வேறு பிளானட்டுக்கு போயிடுவாங்க. அதுக்கான ஒரு ஆல்டர்னேட் வழிமுறையை கண்டுபிடிக்கிறது தான் இந்த ஸ்பேஸ் எக்ஸ் ப்ராஜெக்ட்டு. இந்த மாதிரி வந்து அட்வான்ஸாக திங்க் பண்ணி ஒர்க் பண்ணுறதுக்கு காரணம்லாம் வந்து சும்மா வேலையில்லாமல் பண்ணுறதில்ல. இது எல்லாமே கணக்கில் வச்சு தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் சொல்கிறேன், இந்தியா, சைனா இந்த மாதிரி வாழ்ந்தீங்க அப்படின்னா நேச்சுரலாக என்ன இருக்கும் அப்படின்னா, அங்கே வந்து உங்களுக்கு ஆசைகளை நிறைய தூண்டி விடுவாங்க. உங்கள் பெற்றோர்களே ஆசையை தூண்டி விடுவாங்க. சமுதாயம் ஆசைகளை தூண்டி விடும். ஆசைகளை தூண்டி விடுறதுலேயும் ஒரு நல்ல விஷயம் இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆசைகள் இருந்தால் தான் உங்களுக்கு தேவைகள் இருக்கும். தேவைகள் இருந்தால் தான் தேடுதல் இருக்கும். தேடுதல் இருந்தால் தான் உங்களுக்கு அறிவு வேலை செய்யும். அறிவை நீங்கள் வந்து எப்போ செயல்படுத்துவீங்க அப்படின்னா, தேவைகளும் தேடுதல்களும் இருக்கும்போது தான் அறிவு செயல்படும். இப்போ புரிஞ்சுதா? ஒரு ஆசை இருக்கும். ஆசை இருந்தால் தேவைகள் வரும். தேவைகள் இருந்தால் தேடுதல் வரும். ஒரு தேடுதல் இருந்தால் சக்ஸஸ் இருக்கும், ஃபெயிலியர் இருக்கும். சக்ஸஸாக இருக்கும்போது மகிழ்ச்சியாக இருப்பீங்க. ஃபெயிலியர் எப்போல்லாம் உங்களுக்கு வருதோ தேடுதலில், அப்போல்லாம் வந்து நீங்கள் யோசிக்க ஆரம்பிப்பீங்க. நீங்கள் யோசிக்க ஆரம்பிக்கும்போது உங்கள் அறிவு வளரும். இதனால தான் வந்து இந்தியா, சைனா இந்த மாதிரி இடங்களில் வாழ்கிற மக்களுக்கு வந்து அறிவு அதிகம். இந்த மாதிரி வெளிநாட்டில் கொஞ்சமான பாப்புலேஷனில் அதிக நிலப்பரப்போட ஆடம்பரமான வாழ்கிறவங்களோட வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக வெளி உலகிற்கு தோன்றினாலும் அவங்களுக்கு தேவையான போதுமான அறிவுகள் வந்து இந்தியா, சைனா இந்த நாடுகளில் வாழ்கிற மக்கள் அளவுக்கு இங்கே வளராது. காரணம் என்ன அப்படின்னா, எங்களுக்கு வந்து தேவைகள் இல்லை அப்படிங்கும்போது தேடுதல்கள் இல்லை அப்படிங்கும்போது எங்களுக்கு வந்து தோல்விகள் கிடையாது அப்படிங்கும்போது எங்களுக்கு சிந்திக்கும் ஆற்றல் கிடையாது. சிந்திக்க தேவையில்லைங்கும்போது அறிவு வளர தேவையில்லை. இப்படிங்கிற சூழ்நிலையில் தான் வந்து நாங்கள் வெளிநாட்டு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்குறோம். அதனால் நீங்கள் வந்து வெளிநாட்டில் போய் ஒருத்தன் அழகாக செட்டில் ஆகிட்டான், நல்லா ஜம்முன்னு செட்டில் ஆகிட்டான், காரு பங்களா அப்படின்னு வச்சுட்டு ஆடம்பரமாக வாழ்ந்துட்டுருக்கான் அப்படின்னு நீங்கள் நினைக்க தேவையில்லை. என்னை கேட்டால் வந்து இந்தியா, சைனா இந்த மாதிரி இடங்களில் வாழும்போது தான் வந்து நிறைய சேலஞ்சஸ் இருக்கும், நிறைய தேடுதல்கள் இருக்கும். நிறைய தேடுதல்கள் வரும்போது தோல்விகள் வரும்போது நிறைய சிந்தனைகள் வரும்போது அறிவு வளரும். அதனால தான் நான் சொல்கிறேன், இந்தியா, சைனா இந்த மாதிரி இடங்களில் வாழ்கிறவங்களுக்கு கொடுத்து வச்சுருக்கணும். ஏன்னா நேச்சுரலாகவே வந்து தேடுதல்கள்னால அறிவு தானாக வளரும். இதுதான் வந்து நான் முதல் தலைப்பில் சொல்ல வந்த செய்தி. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எதுக்கு நாம் ஆல்டர்னேட்டுக்காக தேடிக்கிட்டே இருக்கிறோம், எதுக்கு ஸ்பேஸ் எக்ஸ் ப்ராஜெக்ட் நடக்குது அப்படின்னா, இங்கே அயர்லாண்டில் த கிரேட் ஐரிஷ் ஃபெமைன் 1845 வந்துச்சு. அது எதுக்கு அப்படின்னா, இவங்க வந்து உருளைக்கிழங்கு தவிர வேறு எதையும் தேடல. உருளைக்கிழங்கு டக்குன்னு ஃபெயிலியர் ஆனதையும் பஞ்சத்தில் அடிபட்டு மக்கள் எல்லாம் செத்தாங்க, கொத்தாக செத்தாங்க. அதனால தான் வந்து நம்ம வந்து ஒரு ஆல்டர்னேட் ஸ்ட்ராட்டஜி தேடிகிட்டே இருக்கிறது. இப்போ நம்மளுக்கு ஒரு விதமான வாழ்க்கை, எல்லா சௌகரியங்கள் இருந்தாலும் வேறு விதமான வாழ்க்கையை தேடுற காரணம் என்ன அப்படின்னா, ஒருவேளை இந்த வாழ்க்கை ஃபெயிலியரோ பொய்யாயிடுச்சு அப்படின்னா இன்னும் நம்ம தேடி வச்சுருந்த வாழ்க்கைக்கு ஈஸியாக போய் லேண்ட் ஆகிறதுக்கு தான். இதுக்கு தான் வந்து அமெரிக்கா ஸ்பேஸ் எக்ஸ் ப்ராஜெக்ட் எடுத்திருக்காங்க. ஸ்பேஸ் எக்ஸ் ப்ராஜெக்டில் மார்ஸில் வந்து வாழ்கிறதுக்கான சாத்தியக்கூறுகளை கண்டுபிடிச்சிட்ருக்காங்க. இதுதான் வந்து நான் சொல்ல வந்த முதல் செய்தி. ரெண்டாவது செய்தி என்ன அப்படின்னா, இப்போ மக்கள் வந்து நிறைய உதாரணமாக எனக்கு 15,000 தான் சம்பளம் கொடுக்குறாங்க, 18,000 தான் சம்பளம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குற சம்பளத்தில் வந்து மகிழ்ச்சி இல்லாமல் இருக்காங்க. நீங்கள் அப்படி இருக்க தேவையில்லை. உங்களுக்கு சம்பளம் கம்மியாக இருக்கும்போது என்ன ஒரு நல்ல விஷயம் நடக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன். நீங்கள் சம்பளம் கம்மியாக வாங்கும்போது உங்களுக்கு அறிவு நல்லா வேலை செய்யும். நீங்கள் சம்பளம் அதிகமாக வாங்க உங்கள் அறிவு வந்து கம்மியாக வேலை செய்யும். உங்கள் அறிவு கம்மியாக வேலை செய்ய உங்கள் அறிவோட வளர்ச்சி கம்மியாக இருக்கும்.
அறிவு அதிகமாக வேலை செய்ய அறிவோட வளர்ச்சி அதிகமாக இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு ரூ. 10,000 ஒருத்தர் மாதம் சம்பளம் வாங்குறாருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ரூ. 10,000 வாங்குறதுக்கு அந்த 10,000 பயங்கரமா பிளான் பண்ணி, டே வைஸா பிளான் பண்ணி, ஹவர் வைஸா பிளான் பண்ணி, இப்போ நாம ஒரு செலவு பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு டீ குடிக்கிறோம் அப்படின்னா, இந்த டீ தேவைதானா? அப்படிங்கிற அளவுக்கு கூட யோசிப்பாங்க. என் எப் எப்போ அப்படின்னா, ஒரு நபர் வந்து ரூ. 10,000 சம்பளம் வாங்கும்போது. நாம இந்த டீ குடிக்கலாம். இந்த டீய நம்ம தவிர்த்தோம் அப்படின்னா, நம்ம ஃபேமிலியில இருக்கிறவங்க, நம்ம குழந்தைகளோ ஏதோ ஒண்ணு சாப்பிடலாம் அப்படிங்கிற அளவுக்கு யோசிச்சு சிந்தனையா, சிக்கனமா செயல்படுவாங்க. ஒரு ரூ. 10,000 சம்பளம் வாங்குறவங்களுக்கு இந்த அளவுக்கு பிளானிங் இருக்கும். இந்த அளவுக்கு பிளானிங் இருக்கிறனால அவங்க அறிவு வந்து நல்லா வேலை செய்யும். இதே வந்து ரூ. 1,00,000 சம்பளம் வாங்குறவன் வந்து எப்படின்னா, ஒரு அந்த அ பவுல்ட்ரியில ஒரு போண்டா கோழி மாரி சுத்திக்கிட்டு இருப்பான். சு எ எத பத்தி கவலைப்பட மாட்டாங்க. ஏதோ ஒண்ணு வாங்கணுமா? மனசுல வந்து சரி இப்ப இது சாப்பிடணும்னு தோணுது அப்படின்னு வச்சுக்கங்களேன். கடைக்கு போய் சாப்பிடுவாங்க. இருக்கிற பணத்த குடுப்பாங்க, வருவாங்க. அதுல எந்த விதமான சுவாரஸ்யமும் இல்ல. இப்போ மக்களுக்கு வந்து ஒரு வேலையில வந்து 10,000 தான் சம்பளம் குடுக்குறாங்க, 15,000 தான் சம்பளம் குடுக்குறாங்க அப்படின்னு ரொம்ப வந்து ஃபீல் பண்றாங்க. காரணம் என்ன அப்படின்னா, இப்போ சாஃப்ட்வேர்ல பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்டார்ட்டிங் பேக்கேஜே தமிழ்நாட்ல, இந்தியால ஸ்டார்ட்டிங் பேக்கேஜே ஒரு சிட்டில இல்ல, ஒரு கிராம் அ ஒரு ஒரு டயர் 2 சிட்டி, டயர் 3 சிட்டி அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த சிட்டிலயே வந்து இப்போ ஆரம்ப கட்ட சம்பளமா வந்து 24 லேக்ஸ் குடுக்குறாங்க. மாசம் 2,00,000க்கு சாஃப்ட்வேர்ல வேலைக்கு எடுக்குறாங்க. இப்போ மக்கள் வந்து எப்பவுமே ஒரு ஒப்பீடுலயே அவங்க வளர்ந்து வந்த மக்கள் வந்து, தான் வாங்குற சம்பளத்த அந்த சாஃப்ட்வேர் நபர்களோட ஒப்பிடுறாங்க. நான் வந்து 15,000 தான் சம்பாரிக்கிறேன். ஒரு சாஃப்ட்வேர் எம்ப்ளாயி மாசம் 2,00,000 சம்பாரிக்கிறாரு அப்படின்னு நெனைக்கிறாங்க. நீங்க அப்படி அந்த கம்பேரிசன விட்டுட்டு, நீங்க வாங்குற சம்பளத்துல எப்படி எஃபிஷியன்ட்டா நீங்க ஆரோக்கியமா இருக்க முடியும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. நான் வந்து வெளிநாட்ல ஆஸ்திரேலியால பிஹெச்டி படிச்சுட்டு இருந்தேன். அப்ப எனக்கு வந்து ஸ்டைஃபண்ட் 1,00,000 குடுத்தாங்க. 1,00,000 குடுக்கும்போது என்னோட வாழ்க்கை ஆடம்பரமா ஆச்சு. நான் பயங்கரமா வேணுங்கிறதெல்லாம் வாங்கிட்டு ஜாலியா இருந்தேன். ஃபோன் வாங்குனேன். அடுத்து டேப்லெட் வாங்குனேன். கடைசியில பார்த்தீங்கன்னா, எனக்கு எதுலயுமே மகிழ்ச்சி இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, என்னோட வாழ்க்கை சூழ்நிலையினால ஒரு கொஞ்ச நாள் வந்து பிஹெச்டி முடிச்சுட்டு ஒர்க் பண்ணாம வீட்ல இருந்தேன். ஒரு 1 இயர் ஒர்க் பண்ணாம வீட்ல இருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா, எனக்கு எந்த விதமான சம்பளமும் இல்ல. அப்போ பார்த்தீங்கன்னா, நான் வந்து சிக்கனமான வாழ்க்கையை நோக்கி போனேன். ரேஷன்ல குடுக்குற அரிசி, பருப்பு வாங்கி சாப்பிட்டு பார்த்தேன். அது எனக்கு டேஸ்ட்டா இருந்துச்சு. அ எனக்கு எனக்கு எது தேவை, எது தேவையில்லைன்னு கேட்டகரைஸ் பண்ணி வாழ ஆரம்பிச்சேன். அப்படி வாழும்போது, எனக்கு தேவைகளுக்கு அதிகமா இருக்கிறது எல்லாமே ஆடம்பரமா தோணுச்சு. அதாவது வந்து பசிக்கு சாப்பிடுறது தேவையாவும், ருசிக்கு சாப்பிடுறது ஆடம்பரமாவும் தோணுச்சு. அப்படி அப்படி தோணும்போது, அந்த ஒரு சிக்கனமான வாழ்க்கைய நான் எல்லாத்தையும் அடக்கிட்டு சிக்கனமா இல்ல, எல்லாத்தையும் தெளிவா புரிஞ்சுட்டு ஒரு சிக்கனமான வாழ்க்கைய வாழ்ந்தேன். அதனால ப பசிக்கு மேல சாப்பிடுறதே எனக்கு ஒரு ஆடம்பரமா தெரிஞ்சது. ருசிக்காக சாப்பிடுறதே ஒரு ஆடம்பரமா தெரிஞ்சது. என் கையில வந்து ஒரு ரூ. 10,000 இருந்துச்சு. அந்த ரூ. 10,000 வந்து இவ்ளோ பணம் இருக்குதே! அப்படிங்கிற அளவுக்கு எனக்கு தெரிஞ்சது. நான் சிக்கனமா வாழ்ந்தேன். அந்த ரூ. 10,000 வந்து எனக்கு ஒரு 10 வருஷத்துக்கு தேவையான பணம் மாரி எனக்கு தெரிஞ்சது. தெரியல. என்னோட என்னோட செலவுகள நான் கணக்கிட்டு பார்க்கும்போது, என் கையில இருந்த ரூ. 10,000 வந்து அடுத்த 10 வருஷத்துக்கு தேவையான பணமா எனக்கு தெரிஞ்சுச்சு. அந்த மாரி ஒரு வாழ்க்கை முறைய வாழ்ந்தேன். அதனால என்ன சொல்ல வரேன் அப்டின்னா, உங்களுக்கு சம்பளம் வந்து 10,000 தான் தராங்க, 20,000 தான் தராங்க அப்டின்னு சொல்லி நீங்க கவலைப்பட தேவையில்ல. அந்த 20,000த்துல எப்படி மகிழ்ச்சியா வாழ்றதுன்னு பாருங்க. இது ஏன் நான் இப்ப இந்த சம்பளத்த பத்தி பேசுறேன் அப்டின்னா, இப்ப வந்து சாஃப்ட்வேர்ல மாசம் ரூ. 2,00,000 சம்பளம் குடுக்குறாங்க. எப்போ ஒரு இன்ஜினியரிங் கிராஜுவேட்டா வரவருக்கு. பிஇ கம்ப்யூட்டர் சயன்ஸ் முடிச்சு வர்றவங்களுக்கு ஆரம்ப கட்ட சம்பளமே மாசம் ரூ. 2,00,000 குடுக்குறாங்க. இப்படி ரூ. 2,00,000 குடுக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அ ராப்பகலா கஷ்டப்பட்டு மெடிக்கல் ஸ்டூடண்ட்ஸ் படிக்கிறாங்க. மெடிசின் வந்து ஒரு டிஃபிகல்ட்டான சிலபஸ். ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சு அவங்க வேலைக்கு போனா, அவங்களுக்கு வந்து ஆரம்ப கட்ட சம்பளம் பார்த்தீங்கன்னா, ஒரு 40,000 30,000லேருந்து ரூ. 40,000 தான் குடுக்குறாங்க. அதனால பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, டாக்டர் படிச்சு முடிச்சவங்கலாம் வந்து சாஃப்ட்வேர் ட்ரெய்னிங் எடுத்துட்டு சாஃப்ட்வேர்க்கு வராங்க. இப்போ டாக்டர் படிச்சவங்கலாம் வந்து அ மெஷின் லேர்னிங் இந்த மாரி துறையில வந்து பிஹெச்டி பண்றாங்க. எதுக்கு அப்டின்னா, 2,00,000 சம்பாரிக்கலாம் அப்டின்னு. நீங்க அந்த மாரி இருக்க தேவையில்ல. மகிழ்ச்சியா இருக்கறக்கு
சம்பளம் வந்து ஒரு இதே கிடையாது. நீங்கள் டாக்டராக இருக்கிறீங்க அப்படின்னா உங்கள் மைண்டை ஃபுல் ஃபோக்கஸ்டாக வச்சு உங்களோட டைம் என்ன படிக்கிறதா படிச்சுட்டு அதை மட்டும் போங்க. உங்களுக்கான எதிர்காலம் நல்லா இருக்கும். நீங்கள் வந்து உங்களை சாஃப்ட்வேர் எம்ப்ளாயியோட ஒப்பீடு பண்ணி நம்மளுக்கு இவ்வளோ தான் சம்பளம் வருது, அதனால் நான் சாஃப்ட்வேர் படிச்சிருக்கலாம், நான் தப்பான டிசிஷன் எடுத்துட்டேன் அப்படின்னு யோசிக்க தேவையில்லை. சாஃப்ட்வேர் வந்து ஒரு ஷேர் மார்க்கெட் மாதிரி, ஒரு கேம்பிளிங் மாதிரி. சாஃப்ட்வேர் எப்படி இருக்கும் அப்படின்னா 2 லட்சம் கொடுப்பாங்க. ஏன் மந்த்லி 3 lakhs புதுசாக இன்ஜினியரிங் முடித்து இப்போ வர 2025ல் இன்ஜினியரிங் பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சு வர வரைக்கும் மந்த்லி 3 lakhs கொடுத்து எடுப்பாங்க. இது ஒரு கேம்பிளிங் மாதிரி, ஷேர் மார்க்கெட் பிஸ்னஸ் மாதிரி 3 lakhs கொடுத்து எடுப்பாங்க. திரும்பி வந்து 5 years கழித்து அந்த 3 lakhs கொடுத்து எடுத்தவொடனே வேலையை விட்டு அனுப்புவாங்க, ஃபயர் பண்ணி தள்ளுவாங்க. அதுதான். ஸோ நீங்கள் வந்து ஒரு டாக்டராக இருந்தீங்கனாலும் உங்களுக்கு வந்து ரிக்ரெட்ஸ் சாஃப்ட்வேர் எம்ப்ளாயீஸை பற்றி ரிக்ரெட் தேவையில்லை. சாஃப்ட்வேர் எம்ப்ளாயி ஒரு ஷேர் மார்க்கெட் பிஸ்னஸ் மாதிரி. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி திடீர்னு ஃபயர் பண்ணுவாங்க, திடீர்னு கூப்பிடுவாங்க. இது வந்து எப்படின்னா ஒரு மதில் மேலே இருக்கிற பூனை மாதிரி. பணத்தை வாங்கிட்டு நம்மளை எப்போ வேலையை விட்டு தூக்க போகிறாங்களோ, நம்ம எதுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே உட்காந்துட்டு இருப்பாங்க. இதுதான் வந்து ஒரு சாஃப்ட்வேர் எம்ப்ளாயியோட ரிச் லைஃப். சும்மா ஒரு கார் வாங்கிட்டு ஒரு காஸ்ட்லியான செல்ஃபோன் வச்சுட்டு சும்மா வெளி உலகத்துக்கு தெரிஞ்சாலும் இதுதான் ஒரு சாஃப்ட்வேர் எம்ப்ளாயோட உண்மையான லைஃப். ஒரு ஷேர் மார்க்கெட் பிஸ்னஸ் மாதிரி எப்போ ஃபயர் பண்ணுவாங்கன்னு தெரியாது, என்ன ஆகுமே தெரியாது. எல்லாருமே வந்து ஏதோ ஓடிக்கிட்டு இருக்கோம், எவ்வளோ தூரத்துக்கு ஓடுவோன்னு எங்களுக்கே தெரியாது அப்படிம்பாங்க. அதனால் வந்து நீங்கள் ஒரு டாக்டராக இருந்தாவோ இல்லை ஒரு பேராமெடிக்காக இருந்தாவோ நீங்கள் வந்து சாஃப்ட்வேர் எம்ப்ளாயோட கம்பேர் பண்ண தேவையில்லை. உங்களோட லைஃப் ஸ்டேபிளாக இருக்கும். நீங்கள் நல்ல விதமாக படித்து எப்படி ஒரு டாக்டராக உங்களை டே டு டே லைஃப்பில் என்ரிச் பண்ணுறது, காலேஜ் முடித்ததுக்கப்புறம் எப்படி வந்து பேஷண்ட்டை வச்சு எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணி எப்படி ஒவ்வொரு நாளும் நம்ம அறிவை டெவலப் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசித்து அந்த மாதிரி படிங்க. நீங்கள் வந்து அதை விட்டுட்டு நான் எம்பிபிஎஸ் முடித்ததுக்கப்புறம் இப்போ சாஃப்ட்வேர் ட்ரைனிங் போகிறேன், அடுத்தது வந்து அதில் போய் 1 லட்ச ரூபா மாதம் சம்பளம் வாங்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு முட்டாள்தனமான முடிவுக்கு போகாதீங்க. நீங்கள் டாக்டராக இருந்தீங்கன்னா நல்லா படித்து அதுலேயே நீங்கள் ஷைன் பண்ணலாம். எப்பவும் எக்ஸ்பர்ட் வந்து பிறந்து வரதில்லை. எக்ஸ்பர்ட் வந்து ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸில் க்ரோ ஆனவங்க தான் எக்ஸ்பர்ட்ஸ். அதனால் நீங்கள் டாக்டராக இருந்தாலும் நீங்கள் உங்களுக்கு தேவையானதை படித்து புரிஞ்சு நல்ல விதமாக படிங்க. பேஷண்ட்டை டே டு டே லைஃப்பில் நல்லா ஹேண்டில் பண்ணுங்கள். உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வரும். நீங்களும் ஒரு எக்ஸ்பர்ட் டாக்டர் ஆகலாம். எப்போவுமே வந்து உங்களோட லைஃப் சக்ஸஸை மணிக்கு ஈக்குவேட் பண்ணாதீங்க. மணிக்கு ஈக்குவேட் பண்ணிங்கனாவே அது ஒரு ஃபெயிலியர் தான். ஃபெயிலியர் மட்டும் இல்லை, உங்களை நீங்கள் பணத்துக்கு விற்கிற மாதிரி. லைஃப் சக்ஸஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு the money that you have gained. Life success is equal to the satisfaction that you have gained in your heart. நீங்கள் எவ்வளோ தூரம் ஆத்மபூர்வமாக மகிழ்ச்சியாக சந்தோஷமாக உங்கள் வேலை செய்கிறீங்களோ அதுதான் வந்து சக்ஸஸோ ஒழிய பணம் வாங்குறது சக்ஸஸ் கிடையாது. இன்றைக்கி நான் ஒரு வேலை செஞ்சு மாதம் 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறேன் அப்படின்னா அது என்னோடய சக்ஸஸ் கிடையாது. இன்றைக்கி காலையில் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணி ஈவினிங் 5 o'clock வந்து ஒரு திருப்தியாக ஒரு சாட்டிஸ்ஃபைடாக ஃபீல் பண்ணேன்னா இதுதான் வந்து என்னோடய சக்ஸஸ். அதனால் நீங்கள் எந்த ப்ரொஃபஷன் எடுத்தாலும் நீங்கள் ஆத்ம திருப்தியாக வேலை செஞ்சு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அட்டைன் பண்ணி அதை சக்ஸஸாக பாருங்கள், மணியை சக்ஸஸாக பார்க்காதீங்க. நான் இன்றைக்கி ஒரு 2 நல்ல விஷயம் உங்களோட சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஒன்று வந்து எப்போவுமே ஒரு ஆல்டர்னேட் ஸ்ட்ராட்டஜியை தேடுறது. அதுதான் வந்து தி கிரேட் ஐரிஷ் ஃபெமைன். அயர்லாந்தில் வந்த ஒரு மிகப்பெரிய பஞ்சத்தை வச்சு சொன்னேன். அவங்க எதை பற்றியும் கவனிக்காமல் ஒரு குதிரை மாதிரி, இந்த கடிவாளம் போட்ட குதிரை மாதிரி இருந்தாங்க. அதனால் பஞ்சத்துக்கு அடிபட்டு செத்தாங்க. 2வது வந்து உங்களோட சக்ஸஸை வந்து ஆத்ம திருப்தி, உங்கள் மன திருப்திக்கு ஈக்குவேட் பண்ணுங்கள். நீங்கள் சம்பாதிக்கிற பணத்துக்கு ஈக்குவேட் பண்ணாதீங்க. இதுதான் வந்து நான் இன்றைக்கி உங்களுக்கு சொன்ன 2 பியூட்டிஃபுல்லான மெசேஜ். ஸோ நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், அதை பற்றி பேசுங்க, திங்க் பண்ணுங்கள். நான் முடிஞ்ச அளவுக்கு என்னால் முடிஞ்ச பாசிட்டிவான விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன், பரப்புகிறேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. தெரியாதவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள், சொல்லிக் கொடுங்க.
எல்லாரும் ஒரு சந்தோஷமான வாழ்க்கைய ஸ்மைல் பண்ணிட்டு வாழ்ந்துருங்க. See you.